போஸ்ட் போலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்களிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடியது நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீபோலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உங்களுக்கு அவங்க எந்த பகுதியில் இருக்கிறவங்க, எந்த சாதியை சார்ந்தவங்க, எந்த மதத்தை சார்ந்தவங்க, எந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டா எதுங்கிறது பூராமே அவங்க வந்து ஃபில்டர் மெக்கானிசம் பண்ணுவாங்க. பட் எக்ஸிட்டில் போலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஃபில்டரிங் மெக்கானிசம்ஸ் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பூத்தை எடுத்து அந்த கிளஸ்டரை எடுத்து போட்டுட்டு வருவீங்களே இத்தனை பேர்த்துக்கு ஒரு தடவை கேட்கலாங்கிற மாதிரியே போட்டு அவங்க நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிங்கும்போது மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜ் குரூப்பு இல்லைனா ஆணா பெண்ணாங்கிறத பண்ணலாமே ஒழிய நீங்கள் என்ன சாதி, என்ன மதம், எந்த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டால் இருக்கீங்கிறத கேட்குறது கஷ்டம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வாக்களிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த சர்வே கேட்குறவங்க யாருங்கிறது மக்களுக்கு தெரியாது. சில இடத்துல சொல்லுவாங்க, சில இடத்துல சும்மா கேஷுவலாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ நிறையா பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில் வந்து திமுக வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க, இல்லை பணப்பட்டுவாடாலாம் நிறையா நடந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க வெளிப்படையான உண்மையை சொல்ல மாட்டாங்க. இப்போ சப்போஸ் அவங்க வேற்று கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு அதிமுக காசு கொடுத்துருந்தா கூட அவங்க ஒரு வேற்று கட்சிக்கு வாக்களிச்சிருந்தாலோ, இல்லை தாவேக்கா காசு கொடுத்துருந்து கூட அவங்க ஒரு வேற்று கட்சிக்குன்னா இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எந்த கட்சிக்குமே ஒரு காசு கொடுத்துருக்காங்க. இப்போ அது ரொம்ப ஜனநாயகம் பணநாயகமாக மாறிட்டுருக்கு. அப்போ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார் எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு திமுக காரங்க இது கேட்டிருந்தாலோ இல்லை அதிமுக சார்பாளுங்க கேட்டாங்களோ என்ன பண்ணுறதுங்கிறனால நிறையா நேரத்தில் உண்மை வராது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையா பேர் நான் போட்ட வாக்கை வந்து நான் ஏன் வெளியே சொல்லணும், அதனால் வந்து பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அது நிறையா போல் ஸ்டேஷன்லாம் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 to 20% வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ சமீபமாக வெஸ்ட் பெங்காலில் எடுத்த போலில் பார்த்திங்கன்னா சற்றேறக்குறைய 80 பேர் வந்து அதை பயத்தில் சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த அதுதான் வந்து போல் ஸ்டேஷன் வந்து நமக்கு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ரீ போல் ஆகட்டும் போஸ்ட் போல் ஆகட்டும் எக்ஸாக்டாக நீங்கள் இந்த எக்ஸிட் போலை எடுக்கும்போது என்னன்னாக்கா இது வந்து ஒரு டைரக்ஷனை வேணால் நம்ம வந்து ஒரு பார்க்கலாமே ஒழிய ஒரு மேக்னிடியூடு இவங்க சொல்லக்கூடிய மேக்னிடியூடு வருமா, அந்த அளவு வருமாங்கிறது சந்தேகம். ஒரு டைரக்ஷனலாக இருக்கலாம். பட் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டாக வர்றது பூராமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வேஸ் எல்லாமே we need to take with a pinch of salt.